ரோமியோ தன் பொண்டாட்டிய ஒன் சைடாக காதலிக்கிற ரோமியோ. அதற்கேற்ற திரைக்கதையாக இருக்குதான்னு கேட்டா இல்லை என்றே சொல்ல தோணுது. விஜய் ஆண்டனி சில இடங்களில் முகத்தை சந்தோஷமாக வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. முயற்சிகளை எப்பவுமே பாராட்டணும், இப்பவும் பாராட்டுவோம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என்று வாழ்த்துவோம். ஒவ்வொரு முறையும் இனிமே இவர் படம் பார்ப்பதை தவிர்ப்போம் என்று நினைக்கிறது உண்டு. ஆனால் அடுத்த படம் வரும்போது இந்த முறை சரி பண்ணியிருப்பார் என்று நினைத்து பார்த்து விடுவதும், பார்த்து முடித்து இனிமே தவிர்ப்போம் என்று சபதம் எடுப்பதும் பழக்கமாக போச்சு. இந்த முறையும் அப்படியே. விதிவிலக்காக 2 சீனுகள் இருப்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதில் முதன்மையானது கிளைமேக்ஸு. கதாநாயகியின் டயலாகு, அதோட வார்த்தைகள், ப்ரெசன்டேஷன், பிஜிஎம், அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்த்து கட்டாயம் கண் நனைய வைக்கும். இன்னொரு சீன் என்பது தங்கை ஃப்ளாஷ்பேக்கோட இணைத்த ஷூட்டிங் நேர ஃபைட்டு. அதுவும் நம்ம ரசனைக்கு தீனி போடும் விதமாகத்தான் இருந்தது. தேவையற்ற காட்சிகளும் கதாபாத்திரங்களையும் தவிர்த்திருந்தாலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்று தோணுது. தங்கையும் வில்லனும் யோகி பாபுவும் எல்லாம் சினிமாவின் பட்ஜெட்டை அதிகப்படுத்தியதை தவிர வேற ஏதாவது நன்மை இருந்ததா என்பதை படக்குழு ஆராய வேண்டும் என்று பரிந்துரைப்போம். பார்க்கணுமா வேண்டாமா என்பது உங்க முடிவுக்கு விடுறேன். அப்ப சரி.